வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டிற்கு ஜன்னல் வெளியே திறப்பது நல்லதா உள்ளே திறப்பது நல்லதா என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக உள் திறப்பு வெளித்திறப்பு, அதாவது ரெண்டு பக்கமும் நம்ம கதவு திறந்துக்கலாம். வீட்டுக்குள்ளே திறந்து, அதாவது கதவை திறந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சுவரில் அடைகிற மாதிரி திறந்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன், ஜன்னல் உள் மட்டத்துக்காக இருக்கும், அதாவது உள்ளே சுவர் இருக்கிற மட்டத்துக்காக ஜன்னல் இருக்கும். ஆனால் திறக்கிறது வெளியே, அது நல்லது. ஏன் அப்படின்னா நமக்கு உள்ளே திங்ஸ் வச்சுக்கலாம். ஒரு கட்டில் போட்டிருப்போம், ஒரு பீரோ இருக்கும், வேறு ஏதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வச்சுருப்போம். அப்போ உள் திறக்கும் போது அந்த இடத்துல எந்த ஒரு திங்ஸுமே வைக்கவே முடியாது. அதே வெளித்தரப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மழை பெய்யும் போதெல்லாம் வெளித்தரப்பாக இருந்துச்சுன்னா தண்ணி பட்டு என்ன செஞ்சிடும், தண்ணி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உள் திறப்பாக இருக்கும்போது அந்த மழை பெய்யும் போது தண்ணி ஜன்னலை தெரித்து உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வெளித்தரப்பு தான் பெஸ்ட்டு. ஒரு சில இடங்களில் உள்தரப்பு எனக்கு வேணும், அதான் வேணும்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஓனர் சொல்லும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களுடைய விருப்பம். ஆனால் எல்லா இடங்களையும் வெளியே திறக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் பொது சுவராக இருக்கும், ரெண்டு வீட்டுக்கு நடுவில் பொது சுவர் இருக்கும், அந்த இடத்துல நம்ம வைக்க முடியாது. இன்னொரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பக்கத்துக்கு அவங்க ஒரு 3/4 அடி, நம்ம ஒரு 3/4 அடி, 1.5 அடி தான் சந்து இருக்கும். அந்த சந்துக்குள்ளே நம்ம கதவை திறந்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல உள்ளே திறக்கிற மாதிரி வைக்கணும். இன்னும் பொது சுவர் இருக்கிற இடங்களில் நமக்கு எந்த பக்கம் வசதி இருக்கிறோ அந்த பக்கம் தான் நம்ம வைக்க முடியும். ஆப்ஷன் வெளித்தரப்பு பெஸ்ட்டு. உள்ளே இருக்கிற இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மழை பெய்தால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வெளியே திறக்கிற மாதிரி வைக்க முடியாது. எல்லாவற்றிற்கு மேலே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டு ஓனர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு நாங்கள் இப்படி வைக்க போகிறோம், உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கேட்டுக்குவோம். அதில் ஒரு சிலர் இப்படி வைங்கன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம செஞ்சு கொடுக்கணும். நம்ம அதனுடைய குறைபாடுகளை நிறைவுகளை நம்ம சொல்லலாம். இது இப்படித்தான், இந்த காரணத்துக்காக இதை வைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லலாம். இல்லை எனக்கு இப்படி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வீடு கட்டுறது அவங்களுக்காக கட்டி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுடைய விருப்பத்தை மட்டும்தான் நம்ம நிறைவேற்றுமே தவிர நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் சொல்லலாம், இப்படி இப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லலாமே தவிர புரிஞ்சுக்கிறவங்க சரின்றுவாங்க. ஒரு சிலர் எனக்கு இப்படி தான் வைங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அப்படி வேணாம் இப்படி வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக வச்சு கொடுப்போம். எப்படியோ அதை ஃபைனல் பண்ணுறது ஹவுஸ் ஓனர் தான். இப்போ நாங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டி சேல்ஸ் வீடுக்கு கட்டுறோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதை எப்படி இப்படி பண்ணணுமோ பண்ணுவோம். மற்றபடி நம்ம கட்டி கொடுக்கும்போது அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றிடும். ஓகே, இன்றைக்கு இந்த நாளிலே ஜன்னல் எப்படி திறக்கிறது நல்லது அப்படிங்கிறது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுடைய ஜன்னல் எப்படி இருக்குது என்பது எப்படி வைக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுதான் காரணமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னொரு சில விஷயத்தை இன்னொன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ரெண்டுமே தேவைப்படும். கொசு வலையும் தேவைப்படும். அதாவது உள்ளே திறக்கிற மாதிரி வெளியே கொசு வலை அடிச்சிடுவாங்க. ஆனால் வெளித்தரப்பு வச்சா அது பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. அதுக்கும் ஆப்ஷன் இருக்கிறது. எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. இப்போ வெளித்தரப்பு வச்சா கொசுவில் அடிக்க முடியாது அப்படி கிடையாது. அதுக்கு தனியாக ஒரு பிரேம் பண்ணி இந்த கதவை திறந்து அடுத்து அந்த கதவை திறக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தொடர்ந்து நம்முடைய சேனலில் தினந்தோறும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது ஒன்று டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து புதிய வீடுகள், கடைகள், குடோன்கள் கட்ட வேண்டும் என்றால் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யலாம் என்று செய்து எப்போதும் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீடு கட்டணும்னு விரும்பினால் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.